ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய ஒரு பங்களா கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த கார்டனெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கார்டனை போட்டு கார்டன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ட்ரீஸு, பிளான்ட்ஸு, ஃப்ளவர் பாட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கொரியன் கிராஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி இது வந்து ஃபார்ம் பண்ணணும். அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை சுற்றி நம்ம வர்றது பார்க்கறதுக்கு வாக்கிங் மாதிரி இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், பாத்வே பண்ணணும். பாத்வே வந்து மினிமம் வந்து ஒரு 4 to 5 ஃபீட், மினிமம் 5 ஃபீட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரியோ, இல்லை நம்ம வீடு தானே இருந்தால் நல்லாயிருக்கும். 5 ஃபீட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த பாத்வேயில் வந்து இந்த கிராஸ் எல்லாம் நம்ம சைட்லலாம் வந்துட்டு, அதனால் வந்து பேவர் பிளாக்கு அந்த மாதிரி போடலாம், இல்லை கிரானைட் ஸ்டோன்ஸ் இது போடலாம். இங்கே வந்து நம்ம பாத்வே வந்து ரெடி பண்ணுறோம். அது வந்து ஒரே லெவலாக வரணும் இல்லையா, அதாவது ஸ்லோபாவோ ஒரு சைடு ஸ்லோபாவோ இந்த மாதிரி தண்ணி நிற்கக்கூடாது. மழை பெய்கிற டைமில் தண்ணி நிற்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணோம், நம்ம லெவல் கட்டிடணும். ஸ்ட்ரீட் லெவலோ சர்வேவோ பண்ணி ஸ்லோப் எங்கே வேணும் என்னான்னு பார்த்து லெவல் கட்டிட்டு நம்ம நல்லா ரேமிங் பண்ணிடணும். ஏன்னா மட்டு மேலே நம்ம போடுறோம், பிசிசி போடுறதும் போடலாம், ரேமிங் பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம பண்ணின்னு இருக்கிறோம், ரேமிங். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய்.